குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் நம்ம இப்போ மார்க்கெட்டில் ஒரு பிரபலமான ஒரு 920 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. 920 ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஆப்ஷன் பையர் மார்க்கெட் வேகமாக மேலே போகும், இல்லை வேகமாக கீழே வரும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி சில பேர் ரெண்டுத்தையும் வாங்கிப்பாங்க. காலையும் வாங்கிப்பாங்க, புட்டையும் வாங்கிப்பாங்க. சில பேர் காலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சில பேர் புட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உண்மையாலுமே அந்த 920 ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒர்க் அவுட் ஆகுதா? அதாவது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் அது ஒர்க் அவுட் ஆகும். பெரிய லெவலில் ப்ராஃபிட் தரக்கூடியது தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே. ஆனால் இது டெய்லியும் மார்க்கெட் 9:20க்கு ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியால் எத்தனை பேர் லாபம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் நஷ்டம் பண்ணுறாங்க? அப்போ இந்த 9:20 ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பையருக்கு ஒரு தங்கச்சொரகமா இல்லை ஒரு ட்ராப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் கடந்த சில வருஷங்களாகவே மிகவும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ராட்டஜி எதிரான இந்த 920 ஸ்ட்ராட்டஜி தான். யூடியூப்பில், டெலகிராமில், வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கே பார்த்தாலும் 920 வாங்குங்க, பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. நானும் கேட்டிருக்கேன். நானும் பல யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடக்குது? இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுதா? ஆப்ஷன் பையருக்கு இது வரப்பிரசாதமா இல்லை ட்ராப்பா அப்படின்றது ட்ரேட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கோட நிலைமையை பொறுத்து இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். 920 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன? காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் மார்க்கெட் எந்த திசையில் போகுது அப்படின்றது யாருக்கும் தெளிவாக தெரியாது. ஆனால் சில ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, 9:20 வரை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுப்பாங்க. 9:20க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுத்தா காலை வாங்குகிறாங்க, மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் கொடுத்தா புட்டை வாங்குகிறாங்க. இன்னும் சிலர் அக்ரெசிவாக காலையும் புட்டையும் ரெண்டையும் சேர்த்து வாங்குகிறாங்க. இதை தான் சிலர் 920 ஸ்ட்ராடல் பையிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு உதாரணம், நிஃப்டி 50 24,000 இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. 9:20க்கு 24,000 சி 100 இருக்குது, 24,000 பி ஒரு 100 இருக்குது. ரெண்டுமே 100 ரெண்டுத்தையும் வாங்கினா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 200. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோ பார்ப்போம். ஒரு பெரிய மூவ் வருது மார்க்கெட்டில். ஒரு பெரிய மூவ் வந்தால் 9:20க்கு மார்க்கெட் வேகமாக மேலே போகும். அப்போ 24,000 சிஇ 100 180 போகும். அதே 24,000 பிஇ 100 40 வரும். ஸோ இதில் 80 ஏறுது, இதில் 60 குறையுது. ஸோ ஓவரால் பார்த்தா ஒரு 20 ப்ராஃபிட் வருது. இந்த ப்ராஃபிட் 20 தான் இங்கே நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கண்ணுக்கு, அதாவது இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் 20 ப்ராஃபிட் வருது. இது மார்க்கெட் வேகமாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் சைடு வேல் இருக்குது. அதே 24,000 பிஇ 80 இருக்குது, 24,000 சி 70 இருக்குது. மொத்த வேல்யூ எவ்வளோ? 150. இப்போது மார்க்கெட் நம்ம அங்கே ஆல்ரெடி 100 வாங்கணும். இப்போ மார்க்கெட்டு 150 வந்துச்சு. அப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ கொடுக்குது? 50 லாஸ் கொடுக்குது. புரியுதுங்களா? 100 வாங்கின 24,000 சிஇ மார்க்கெட் வேகமாக போகும்போது காலையும் புட்டியும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 200. அதில் ப்ராஃபிட் 20 வருது. மார்க்கெட் வேகமாக மேலே போயிருந்தால். மார்க்கெட் சைடு வேலை இருந்தால் 50 லாஸ் கொடுக்குது. ஏன்னா காலும் கரையுது, புட்டும் கரையுது. இங்கே டைரெக்ஷன் இல்லாதனால மார்க்கெட் என்ன பண்ணுது? லாஸை ஜென்ரேட் பண்ணுது. ஏன் லாஸ் வருது? நமக்கு அங்கே டைம் டிகே அந்த எஃபெக்ட் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த 2 சினாரியோ தான் மார்க்கெட்டில் நடக்கும். இன்னொன்று கீழே மார்க்கெட் வேகமாக போகுது அப்படின்னும் போது மேலே சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சினாரியோ தான் நடக்க போகுது. அதே 20 ப்ராஃபிட் வரும் வேகமாக இருந்தால். ஸோ இந்த 3 சினாரியோவில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் அந்த சைட்வே மார்க்கெட்டாக அமைஞ்சதுன்னா ஆப்ஷன் பையர் டோட்டலாக லாஸ் தான் ஆவாங்க. ஸோ அப்போ காலங்காத்தாலேயே 9:20க்கே நம்ம மிகப்பெரிய ஒரு லாஸை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. சரி, அடுத்த 2 சினாரியோ இருக்குது. வேகமாக மேலே போகுது, வேகமாக கீழே வருது. இதில் ப்ராஃபிட் தானே வருது அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது? ஜஸ்ட் ஒரு 20 தான் வரும். 20 × 65 எவ்வளோ வரும்? ஒரு 1,300 வரும். இது பெரிய அமௌண்ட்டு தான். மார்க்கெட்டில் காலையிலேயே ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு 1,300 கிடைக்குது
எத்தனை நாள் கிடைக்குது? அதுதான் அதுதானே கொஸ்டினு. மார்க்கெட் வேகமாக போனால் தான் அந்த ரூ. 20 ப்ராஃபிட்டே கிடைக்குது அப்படின்னும் போது, மார்க்கெட் வேகமாக போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்குது அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல நமக்கு லாஸஸ் தானே வரும். ஸோ ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது நமக்கு லாஸஸ் தான் அந்த 920 ஸ்ட்ராட்டஜியில். இந்த இடத்துல நம்ம அதிகமாக ஆப்ஷன் பையருக்கு எதிரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். மார்க்கெட் எதிர் திசையில் போனால் தான் லாஸ் நமக்கு வரும் அப்படின்லாம் கிடையாது. உண்மையிலே ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய எதிரி இந்த டைம் டிகே தான். ஒரு தீட்டா எஃபெக்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரீமியம் வாங்கினதுக்கப்புறம் அது மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 2 ஆப்ஷன் வாங்குறீங்க, 2 ப்ரீமியம் டைம் டிகே வாங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த டைம் டிகேயில். ஏன் அப்போது 9-20 அந்த ஸ்ட்ராட்டஜியில் எல்லாம் தோக்குறாங்க? சில பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பல பேர் தோக்கிறதுக்கான காரணம் ஒன்று தான், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். 9-20க்கு என்ட்ரி எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 500 பாயிண்ட் மூவ் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட் ஒரு ஜஸ்ட்டு 20-30 பாயிண்ட்டுக்கு வேகமாக இருந்துட்டு மார்க்கெட் ஸ்லோ ஆகிடும். இது மாதிரி எத்தனை வாட்டி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அப்போ இந்த 920 ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறவங்களோட நிலைமை என்ன? அங்கே லாஸஸ் தான் வரும். மார்க்கெட் வேகமாக இருந்தால் மட்டும்தான் அது ப்ராஃபிட் தரும். ஆனால் மார்க்கெட் எவ்வளவு நாள் வேகமாக இருக்குது அப்படின்றத ட்ரேடிங் பண்ணுற நமக்கு தான் தெரியும். ஓகேங்களா? நம்ம ஓவராலாக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம், நல்ல ஸ்ட்ராட்டஜி, ப்ராஃபிட் சூப்பராக வரும்னு. எவ்வளோ நாளைக்கு வரும்? ஒரு நாள் வரலாம். ஒரு நாள் வேகமாக ஒரு 100-120 பாயிண்ட் மார்க்கெட் ஏறலாம். அதே மாதிரி வேகமாக 100-120 பாயிண்ட் கீழே வரலாம். ஆனால் எல்லா நாளும் அப்படியே வேகமாக 9:15 ஓப்பன் ஆகிட்டு 9:45 வரையும் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குதா? அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா ப்ராஃபிட் வரும். ஆனால் எப்போது ஒரு வாட்டி வரும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரு நாள் லாபம் தரக்கூடியது தான். ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் தராது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கால் 100 இருக்குது, புட்டு 100 இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. மொத்தம் 200. மார்க்கெட் 20 பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் மூவ் வருது. அந்த 9:20க்கு 20 பாயிண்ட்டுக்கு தான் மூவ் வருது. அப்போ என்ன ஆகும்? கால் 100 வாங்கினது 120 போகும். புட்டு நம்ம 100 வாங்கியிருக்கோம். அது என்ன ஆகும்? அங்கேருந்து 40 இறங்கிடும். அப்போ என்ன ஆகும்? இது ஒரு 120, இது ஒரு 60, 180. நம்ம வாங்கினது எவ்வளோ? 200. அப்போ 20 லாஸ் ஆகுதா இங்கே? ஸோ மார்க்கெட் நமக்கு டைரெக்ஷன் சரியாக இருந்தாலும் லாஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, மார்க்கெட் பெரிய லெவலில் மொமெண்டம் கொடுக்கவே இல்லை, மூவ் ஆகவே இல்லை. அப்போ அந்த இடத்துல டைம் டிகே அப்படின்றது ஒன்று வேலை செய்யுது, உங்களோட ப்ரீமியம் உருகுது. போதுமான அளவு கேண்டில் ஸ்டிக்ஸ் வேகமாக மொமெண்டம் கொடுக்கலன்னா ஆப்ஷன் பையருக்கு அங்கேயும் லாஸ் தான் வரும். இதுதான் ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய தலைவலியான ஒரு பிரச்சனை. இது மார்க்கெட் டிசைனே அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் வர நம்ம என்ன செய்யணும்? இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வெற்றி பெற நம்ம என்ன செய்யணும்னா, மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் மூவ் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் சொன்னேன்ல, 9:15 ஓப்பன் ஆகிட்டு 9:20க்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் 10 மணி வரையும் ட்ரேட் ஆகும். அட்லீஸ்ட் 9:45 வரையுமாவது வேகமாக மார்க்கெட் மேலே போச்சுன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரும். அப்போ அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய சினாரியோ மார்க்கெட்டில் எப்போ ஒரு 1/2 hour வேகமாக மேலேயே போகும் அப்படின்னா, அந்த 3 மணிலேருந்து 3:30க்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்குது. காலையில் 9:15லேருந்து 9:30க்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் மூவ் எப்போல்லாம் வரும்னா, ஆர்பிஐ நியூஸ் பாலிசி அப்படின்னு ஒரு டே இருக்குது, அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட் டேயில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் டேயில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபல் ஷாக் நியூஸ் ஏதாவது வந்தால் வாய்ப்பு இருக்குது. பிக் கேப் டவுன், ஆயில் ப்ரைஸ் திடீர்னு ஏறினா வாய்ப்பு இருக்குது. 2 நாடுகளுக்குள்ளே சண்டை வந்தால் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் மூவ் வந்தால் நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்குது? வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆப்ஷன் செல்லர்ஸ் ஏன் ஜெயிக்கிறாங்க? ஆப்ஷன் பையர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்க தோற்றுக்கிட்டு இருக்காங்க. காலை வாங்குறாங்க, புட்டை வாங்குறாங்க, டைரெக்ஷனை கெஸ் பண்ணுறாங்க, மாறி போகுது. ஆனால் ஆப்ஷன் செல்லர் அதே காலை வாங்குறாங்க, புட்டை வாங்குறாங்க,
டைரெக்ஷனை கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டைம் டிகே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட் அவங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கணும், ரேஞ்ச் பவுண்டாக இருக்கணும். ஒரு குறுகிய மூமெண்ட் இருந்தால் ஆப்ஷன் செல்லர்ஸ் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக மாறும். அப்படியே டோட்டல் நமக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்ஷன் செல்லர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜி 920 ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய தப்பு என்ன, மிகப்பெரிய மிஸ்டேக் இது தாங்க அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்னா, பலர் என்ட்ரியை மட்டுமே பேசுகிறாங்க. நான் பார்த்துட்டேன். நான் இதுவரையும் ஒரு இந்த 920 பற்றி யூடியூப்பில் இப்போது ஒரு சில வீடியோ நான் பார்க்கும்போது இந்த 920 ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரி மட்டுமே சொல்கிறாங்க. அப்போ எக்ஸிட் எப்போ பண்ணுறது அதை பற்றி யாருமே சொல்கிறதில்ல. என்ட்ரி போகிறது ரொம்ப ஈஸி, அதை ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணுறது தான் அங்கே இருக்கக்கூடிய கஷ்டம். அதை பற்றி யாருமே சொல்லவே மாட்டாங்க. அப்போது இந்த 920 ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நேரம் நம்ம மார்க்கெட்டில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. என்னுடைய பார்வையில் 920 ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் ஒரு 10 இல்லைன்னா 10:45 மூவ் எதுவுமே வரலைன்னா அதுலேருந்து வெளியே வர்றது பெஸ்ட்டு. அப்போ அங்கே லாஸஸ் அப்படின்றது நமக்கு டிஃபைன் பண்ணியாச்சு. 9:20க்கு வாங்கி 10:10 வரையும் மார்க்கெட்டில் எந்த ஒரு மூவும் வரலைன்னா நம்ம வாங்கி வச்சுருந்த காலும் ப்ரீமியம் கரையும், புட்டும் ப்ரீமியம் கரையும். அப்போ அது நமக்கு லாஸ் கேரண்டி அப்படின்றது நமக்கு அங்கே தெரிஞ்சிடும். ஆனால் மூவே வராத இடத்துல இன்னமும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது பெரிய லாஸஸ் நோக்கி போகும். அதனால் இந்த டைம்குள்ளே வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம மறுபடியும் ட்ரேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நல்ல ஆழமாக யோசிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா தீட்டா அங்கே வேகமாக வேலை செஞ்சு அந்த ப்ரீமியத்தை பெரிய லெவலில் கரைச்சிடும். நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம்னா மினிமம் லாஸ்ட்லேயே வெளியே வரலாம். நம்ம அகைன் மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுமான்றதை நம்ம ஆழமாக திங்க் பண்ணிட்டு தான் அதை ட்ரேட் பண்ணணும். குறிப்பாக இந்த வீக்லி எக்ஸ்பைரி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பக்கத்துலேயே இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்தவரையும் வேலை செய்யாது, பெரிய லெவலில் வேலை செய்யாது, பெரிய லெவலில் ப்ரீமியமும் ஏறாது. அதுக்கு பதிலாக ப்ரீமியம் கரையை தான் செய்யும். ஓகேங்களா? இது இதில் இருக்கக்கூடிய என்னுடைய பார்வையில் படக்கூடிய தீமைகள். அப்போ ரியல் மார்க்கெட் ட்ரூத் என்ன, 920 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு மேஜிக்கெல்லாம் கிடையாது, அது ஹோலி கிரெயிலும் கிடையாது, 100% வின்னிங் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. இது வெறும் வெலாட்டிலிட்டியை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பீட்டிங் மார்க்கெட் தான். டோட்டலாக வெலாட்டிலிட்டி வந்தால் ஆச்சு, வரலன்னா லாஸ், அவ்வளவுதானே கண்டி. இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பரப்புகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் ஸ்ட்ராட்டஜிலாம் அப்படி ஒன்றும் கிடையாது. இது வெலாட்டிலிட்டி வந்தால் பெரிய ப்ராஃபிட் வரும், வெலாட்டிலிட்டி வரலைன்னா ப்ரீமியம் எரேஷன் ஆகும். அப்போ கண்டிப்பாக லாஸஸ் அப்படின்றது நமக்கு அங்கே கேரண்டி. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், 9:20 ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு இது கேரண்டி ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படின்னு நீங்கள் இது கேரண்டியான ப்ராஃபிட் மெஷின் அப்படின்னு நீங்கள் நினச்சி ட்ரேட் எடுத்தால் ஆபத்து உங்களுக்கு தான். ஒரு நாளில் 100% ப்ராஃபிட் கொடுக்கலாம். நான் அதை தான் முன்னாடியே சொன்னேன், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ப்ராஃபிட் கொடுக்க தான் போகுது. அதே தான் இந்த 920 ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் கொடுக்கலாம். எப்போது நான் சொன்ன நியூஸஸை பேஸ் பண்ணி இருந்தால். ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜி அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் ப்ராஃபிட் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஒரு நாள் 100% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிவிட்டு மற்ற 3 நாளில் டெய்லி 50% லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த 920 ஸ்ட்ராட்டஜியில். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத விட அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ், பொசிஷன் சைசிங், எக்ஸிட் டிசிப்ளின், இவை தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை தீர்மானிக்குது. நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷன் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்குது என்ட்ரி மூலம் அப்படின்னு நம்ம இருந்தாலும் அந்த அந்த ஏர்னிங் பண்ண ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறது எக்ஸிட் மூலம்தான். அந்த எக்ஸிட்டை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒரு என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் அது ப்ராஃபிட்லையோடு வெளியே வருவோமா அப்படின்றது தான் அங்கே கஷ்டம். ஸோ என்ட்ரியை விட எக்ஸிட் தான் கஷ்டம். ஸோ அப்போ அந்த 920 ஸ்ட்ராட்டஜி என்ட்ரியை விட அந்த 920க்கு வாங்கின அந்த காலையோ புட்டியோ எப்படி நம்ம ப்ராஃபிட்டில் வெளியே வரணும், அந்த எக்ஸிட் தான் அங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நம்ம கற்றுக்கணும். 920 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பணம் கொடுக்கலாம்,
ஆனால் ஒவ்வொரு நாளும் பணம் கொடுக்குதா அப்படின்னு ட்ரேட் பண்ணுற உங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் இந்த 920 ஸ்ட்ராட்டஜி காலையிலே எடுத்துகிட்டு லாஸை ஃபேஸ் பண்ணவங்க எவ்வளோ ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அதனால் ஸ்ட்ராட்டஜியை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் மார்க்கெட் ட்ரெண்டு, வெலாட்டிலிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் செய்கிறது என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டாக இருக்கும். 920 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வெப்பன் தான், ஒரு ஆயுதம் தான். ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய ட்ரேடர் தான் அந்த வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த 920 ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ரியல் உண்மை. ஓகேங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இது மாதிரி வேறு விதமான ஸ்ட்ராட்டஜியோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.